இந்த ஒரு ட்ரிம்மரை கடைசி ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரு ட்ரிம்மருக்கு மட்டும் தான் பிளிப்கார்ட்லயும் சரி அமேசான்லயும் சரி கிட்டத்தட்ட 4 ஸ்டார் ரேட்டிங்கோட 50,000 பேருக்கு மேல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் அண்டர் 1000 rupees பட்ஜெட்ல. ஸோ அதை பார்த்த உடனே இந்த ட்ரிம்மரை நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வாங்கினது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு வாரமாக இந்த ட்ரிம்மரை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ட்ரிம்மர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிம்மர் சொல்லுவோம், அதுவும் அண்டர் 1000 rupees பட்ஜெட்டில். ஸோ இந்த ட்ரிம்மரோட ஜெனினான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதனால நீங்கள் நம்பி வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிம்மரை நான் வாங்க போகும்போது 1090 rupees பே பண்ணி வாங்கினேன். இப்போ என்ன ப்ரைஸ்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் வேறு எதனா ட்ரிம்மரை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் ஒரு 1200 1000 rupees உங்களால் ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும்னா இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிம்மர் சொல்லுவேன். இதுதான் ப்ராடக்டோட பாக்ஸு. நமக்கு இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க நமக்கு வந்து ஒரு எலி மருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரிம்மரை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ராவல் பண்ண போகும் ட்ரிம்மர் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த பவுச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரிம்மர்லேருந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிம்மர் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரை வந்து நல்லா சென்டராக வச்சு ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கையில் ஹேண்டியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து இன்னும் 2-3 முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. இதை வந்து நான் இது ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரிம்மரில் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கலாம் நான் சொல்கிறேன். ரொம்ப அட்வான்ஸான ஒரு ட்ரிம்மர் இது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் கிளிப்ஸ் தான். ஸோ மொத்தம் நமக்கு 1 2 3 4 அப்புறம் இது ஒரு 5 மொத்தம் 5 கிளிப்ஸு. அப்புறம் வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் அந்த முக்கால்வாசியான 1000 rupeesலேருந்து 3000 rupees இருக்கிற ட்ரிம்மருக்குள்ளே வந்து சார்ஜர் கொடுக்காம சார்ஜர் தனியாக வாங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த பிராண்ட் அதாவது பிலிப்ஸ் பிராண்ட்லேருந்து கொடுத்ததுனால நமக்கு வந்து ஒரு 1000 rupeesக்குள்ளேயே ஒரு சார்ஜர் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கான சார்ஜரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்பாக்சிங் அவ்வளோதான். பாக்ஸில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அட்ஜஸ்டபிள் கிளிப்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷு, நெக்ஸ்ட்டு இயர் அண்ட் நோஸ் ட்ரிம்மர், அதுக்கப்புறம் சார்ஜர், அப்புறம் அதை கேரி பண்ணுறதுக்கு ட்ராவல் பேகு, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ட்ரிம்மர் அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் கெப்பாசிட்டி அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிம்மர்லேருந்து ஆரம்பிப்போம். ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி நல்லா ஈஸியாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைக்கு அடக்கமாக இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரிம் பண்ணும்போது நம்ம வந்து ஈர கையில் இருப்பான், இல்லைனா சில நேரத்தில் வலிக்கி விழுந்துடும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நமக்கு வந்து பட்டன் கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப்பினஸ்ஸாக இருக்குது. மூணாவது விஷயம் இதில் இருக்க ஆன் ஆஃப் பட்டன் தான். ஆன் ஆஃப் பட்டன் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப் பண்ணால் ஆன் ஆயிரும், டவுன் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரிம்மரை வச்சு நீங்கள் உங்கள் ஃபுல் பாடி ட்ரிம் பண்ணலாம். அதாவது உங்கள் ஹேரு, உங்கள் பியர்டு, அப்புறம் உங்கள் அண்டர் ஆர்ம், அப்புறம் உங்கள் லெக்கு, உங்கள் டை, அது மாதிரி இருக்க எல்லா இடத்தையும் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிளேடு. இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செராமிக் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ செராமிக் பிளேட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக ஒரு ட்ரிம்மர் எடுத்திங்கன்னா அந்த பிளேடு வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் இதில் இருக்க செராமிக்னால நமக்கு வந்து ட்ரிம் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஸ்கின்ல எந்த டேமேஜும் ஏற்படாது. ஸோ அதனால் இந்த செராமிக் ஸ்டெயின்லெஸ் பிளேடு யூஸ் பண்ணனால கொஞ்சம் அட்வான்டேஜ். இதே பிளேடில் என்ன விஷயம்னா செல்ஃப் ஷார்ப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக ஒரு அண்டர் 1000 rupees பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ட்ரிம்மர் வாங்கினீங்கன்னா அந்த ட்ரிம்மரில் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஷார்ப்பனிங் இருக்குமான்னு தெரியாது. மேக்ஸிமம் ஒரு ட்ரிம்மர் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க பிளேடு வந்து 1 years இல்லை 1.5 year வரை தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேடு வந்து மொக்கையாரும். பட் ஆனால் இந்த பிலிப்ஸ் ட்ரிம்மரில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஷார்ப்பனிங் கொடுத்துருக்கனால நீங்கள் இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷார்ப் ஆகும். மேக்ஸிமம் இந்த ட்ரிம்மரை வந்து நீங்கள் 4 to 5 years சரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுலாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. பட் இது க்ளீனிங் ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கும் கேட்டிங்கன்னா இதில் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த பிளேடை வந்து இப்படி கைட்டிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக அது வாட்டரில் வாஷ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் இதை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதில் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் மோட்டர் கொடுத்துருக்கனால நம்ம வாட்டரில் வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரஷ் கொடுத்துருக்காங்களா ஆரம்பத்தில். இந்த ப்ரஷ்ஷை எடுத்து நீங்கள் வந்து சிம்பிளாக இது மாதிரி க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும். நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணதில் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணேன். இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது, உள்ளே வந்து எந்த முடியும் சிக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் திங், இதை வந்து நீங்கள் வாட்டரில் வந்து சிம்பிளாக இப்படி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணினா போதும், இதில் இருக்க எல்லா ஏரும் போயிடுது. அது மாதிரி இதில் இருக்க எல்லா கிளிப்ஸும் நீங்கள் அப்படி வாஷ் பண்ணலாம், இதை தவிர. ஓகேவா,
ஸோ இந்த பாடியை தவிர நீங்கள் எதை வேணால் வாட்டரில் வாஷ் பண்ண முடியும் இந்த ட்ரிம்மரில். ஸோ ஈஸி அண்ட் ஸ்மூத் க்ளீனிங் ப்ராசஸ் தான். இதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க கிளிப்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிம்மரில் வந்து உங்களுக்கு வந்து 0.5லேருந்து 7 mm வரை ட்ரிம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக மொத்தம் நமக்கு வந்து 4 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம்மரில் வந்து நீங்கள் நார்மலாக 0.5 ஷேவ் பண்ணுன்னா ஒன்றுமே இல்லை, எந்த கிளிப்ஸும் போட தேவை, நார்மலாக அப்படியே ஷேவ் பண்ணிங்கன்னா 0.5 வந்துடும். நெக்ஸ்ட் திங் அதில் வந்து 1 and 2க்கு வந்து தனித்தனி கிளிப்பு கொடுத்துருக்காங்க. 3 to 7க்கு வந்து ஒரே கிளிப் தான், பட் ஆனால் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக 3, 4, 5, 6, 7, 8 சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு அதுக்கேற்றமான செட்டிங்ஸ் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாடி ட்ரிம்மர், அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது வந்து பாடி ட்ரிம்மர். இது வந்து 3 mm வந்து கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பாடியில் இருக்க எந்த முடியை வேணால் இதை வச்சு ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இந்த கிளிப்பு யூஸ் பண்ண போகும்போது நமக்கு வந்து ஸ்மூத்னஸ் கிடைக்கிறதுனால நம்ம வந்து பாடியும் சரி ஹேரு பீரை ட்ரிம் பண்ண போகும்போது நமக்கு வந்து ஈஸி அண்ட் ஸ்மூத்தாக ட்ரிம் ஆகுது. ஸோ கிளிப்லேயும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ காது இல்லை மூக்கில் இருக்க முடி ட்ரிம் பண்ணால் இதை யூஸ் பண்ணணும். இது வந்து இந்த பவுச் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது சிம்பிளாக ஓப்பன் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் உள்ள போட்டு சிம்பிளாக இப்படி டைப் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா இடத்தையும் வந்து ட்ராவல் பண்ணுவோம் எடுத்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளா சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கும், எந்த ப்ராடக்ட்டும் மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ட்ரிம்மரோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிம்மரை வந்து நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 நிமிஷம் யூஸ் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாரம் டெய்லி ஒரு 5 to 10 minutes யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தால இந்த ட்ரிம்மரில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்ட்டு, அது வேறு எதுவும் இல்லை, சார்ஜிங் டைம் தான். ஸோ இந்த நமக்கு சார்ஜர் வந்து 4.3 watts கொடுத்துருனால சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக 16 to 17 hours வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியல. ஏன்னா 100,000 rupees பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜரோட ட்ரிம்மர் வந்து இவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜும் 60 நிமிஷம் நிற்கிது, யூஸ் பண்ணதுனால கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக இருக்குமே. இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியல. பிகாஸ் நம்ம நைட்டு சார்ஜ் போட்டால் காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து சார்ஜ் போட்டால் கூட அடுத்த நாள் காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வந்து கஷ்டம்லாம் தெரியல. பட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா இதே ஸ்பெசிஃபிகேஷனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளிப்ஸ், அதாவது இதில் வந்து 0.5லேருந்து 7 mm வரை கொடுத்துருக்காங்க, அதில் 0.5லேருந்து 9 mm வரை கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து 2000. ஸோ 2000க்கு வந்து ஒரு 10 மணி நேரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பை பண்ணலாம். ஸோ சார்ஜ் மட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் அதையும் பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், பட் சார்ஜிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 16 to 17 hours சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரன் டைம் வந்து அதாவது தொடர்ந்து 60 நிமிஷம் ஓட்ட முடியும். இல்லை நீங்கள் வீக்லி 1 time சார்ஜ் போட்டால் மட்டும் போதும், வீக் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், டெய்லி 10 to 15 minutes. நீங்கள் உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், பட் யோசிச்சு வாங்குங்க. அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1000 rupees வந்து 2000 rupees வரை ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு 100,000 rupees தான் பட்ஜெட்னா இதுதான் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் கடைசி ஒரு வாரம் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் வந்து எந்த பிரச்சனையும் வரல இன்னி வரைக்கும். சார்ஜிங் மட்டும்தான், மிச்சப்படி எல்லாமே பெஸ்ட்டு தான். ஸோ இந்த ட்ரிம்மரோட ரிவ்யூ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா எனக்கு 10 கமிஷன் வரும். ஸோ உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்க ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் நீங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.